ஜின்னை யூஸ் பண்ணி செய்கிறது எதுவுமே ஓகே. கால அவகாசங்கள் எப்பவுமே எடுக்காது. ஓகே. எவ்வளோ உடல்நிலை என்ன செய்வனையால் ஏற்பட்ட நோயா இருந்தா நான் சொல்றது ஓகே. புரியுதுங்களா? அது உடல் ரீதியாக வர்றது வேற, செய்வினையால் செய்யறது மனசளவில் பாதிச்சு போகிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து 2 அல்லது 3 நாள்லேயே தீர்வு கொடுத்துரும் ஜின்னு. ஓகே. உடனடி தான் ஜின் கிட்ட எதுவுமே. ஓகே சார். இப்போ ஜின்களுக்கு வந்து நம்ம கிட்ட வச்சிருந்தா, அதுக்கு எப்பவுமே வேலைகள் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அது வந்து நம்ம வந்து ஒரு வேளை அதுக்கு வேலை குடுக்கலாம். அது நம்ம பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். உண்மையா அப்படிதான் பண்ணுங்களா? அப்படி கிடையாதுங்க. ஓகே. அதுக்கு வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. அதுக்கு வேலை ஏகப்பட்ட வேலை அதுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஓகே. ஆனா, நம்ப அத ஒழுங்கான முறையில பயன்படுத்தலனா தான் அது நம்மள திருப்பி அடிக்கும். ஓகே. இப்போ நீங்க கடவுள் பேர சொல்லிட்டு ஒரு சிலர் தவறு பண்ணுவாங்க, அத பண்ணுவாங்க, இத பண்றாங்க. நெறைய பேப்பர்ல, நியூஸ்ல நீங்க நெறைய ஓகே. பார்த்துருக்கலாம், போயிருக்கலாம். ஆன்மீகம் என்ற பேர்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் தவறி நவறி போறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா. ஆனா, ஜின்ன வச்சிருக்கிற நாங்க ஒரு பிழை சின்னதா தவறு செய்தாலோ, எங்கள மத்தவங்க தண்டிக்க தேவையில்லை. ஜின்னு. ஜின்னே எங்கள தாக்கிடும். ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு நெறைய அனுபவம் இருக்கு இதுல. நீங்க வந்து பல வருஷங்களா வந்து இந்த விஷயத்துக்காக உங்கள நீங்க தயார்படுத்தி, இதுக்காக உங்கள வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நார்மலா ஒரு பெர்சன் வந்து இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்கள பத்தின தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல வந்து அத நெருங்குறதுக்கு சில பேர் ட்ரை பண்றாங்க. ம். அது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா தெரிஞ்சு தெரியாம கூட அந்த மாரி முடிவு எடுக்கக்கூடாது. ஓகே. அது எப்படின்னா, நம்ப ரயிலுக்கு முன்னாடி ஓடுற மாரி தான் அது. ஓகே. தெரியாத ஒரு பயிற்சி இல்லாம செய்யறது ஜின் கிட்ட மட்டும் அது கூடாத விஷயம். ஏன்னா பயிற்சி உள்ள எங்களையே இப்ப என் சட்டைய பார்த்தீங்கன்னா வெள்ளையும் ஜெல்லியுமா இருப்பேன். எல்லாமே பார்க்க தான் அப்படி இருப்பேன். ஓகே. இப்ப சட்டைய கட்டினா எனக்கு படாத இடத்துல அடிபடாத இடம் இருக்கவே இருக்காது. ஓகே. அது கத்துக்கிட்டவங்களே அது இது என்ன சொல்றதுன்னா, அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். இப்போ வந்து மக்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து சில நல்ல விஷயத்துக்காக உங்ககிட்ட வரவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து யாரோ சைவன வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நாங்க மீண்டு வர முடியல. எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்க அத சரி பண்ணி குடுப்பீங்க. சரிங்களா? இப்போ வந்து ஜின்கள வச்சு எக்ஸ்ட்ரீமா பண்ண முடியும் ஒரு விஷயம். சரிங்களா? இந்த விஷயத்துக்காக கூட நீங்க வரலாம் அப்டின்னா, நீங்க எந்த விஷயம் சொல்லுவீங்க?